திருவோணம் 4 இது நிகழ்காலம். திருவோணம் 4ல் ஒரு நிகழ்வு புதுசாக திட்டமிட்டு செயல்படுத்த முடியுமான்னா பண்ண முடியும். திருவோணம் 4 முடிஞ்சு அவிட்டம் 1 வந்த உடனே நமக்கு ஒரு மாற்றம் நிகழ்த்த முடியுமா, புதுசாக ஏதாவது செயல்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தால் இங்கே செயல்படுத்த முடியும். அவிட்டம் 1ல் அவிட்டம் 2 போகும்போது ஒரு நிகழ்வு நடக்குமானா நடக்காது. அவிட்டம் 4ல் அதுவும் எதிர்காலமாக வரும், அது நடக்காது. இப்போ இந்த 2 எதிர்காலங்கள் வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப தூரம் ரொம்ப நீளத்துக்கு செயல்படுத்த முடியாது இருக்கிறனால விரக்தி மனப்பான்மையை நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இதை விரக்தி ஆக்காமல் இதை காலம்னா நமக்கு எப்படி வழி கொடுக்கும் அப்படிங்கிற புரிந்து கொள்ளுதல் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை எதிர்கொள்கிறது விதம் மாறி போயிடும். கரெக்டாக இது வராதுன்னு எனக்கு தெரியும்னா அந்த நேரத்தை ப்ரொடக்டிவாக நான் என்ன பண்ணலாம், ஒரு புஸ்தகம் இருந்தால் புஸ்தகத்தை படிக்கலாம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது. கரெக்டாக இல்லை பக்கத்தில் இருக்க இன்னொரு நட்பை உருவாக்கிக்கலாம், இல்லை இன்னொரு வேலை ஏதாவது செயல்படுத்த முடியும். ஒரு அரை மணி நேரத்துக்கு எனக்கு வேலை இருக்குது, அந்த அரை மணி நேரத்தில் அந்த வேலைகள் எல்லாம் செயல்படுத்தி முடிக்கலாம். நான் 10:05 வந்ததே சாப்பிடாமல் வந்துட்டேன், 11 மணிக்கு தான் அடுத்த பஸ்ஸு, நான் என்ன பண்ணலாம், போய் சாப்பிட்டுட்டு வந்து திரும்ப நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணலாம். அப்படி உங்களுடைய நேரத்தை ப்ரொடக்டிவாக மாற்றிக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தணுமே தவிர நீங்கள் புதுசாக காரியம் தொடங்கி அது நடக்கலைன்னு விரக்திக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக அப்போ இந்த கால நிர்ணயம் ஜோதிடத்தில் மிக முக்கியமான விஷயம். ஏஎல்பி முறை மிக தெளிவாக துல்லிதமாக யார் வேணாலும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு ரெடிமேடாக கொடுத்துருக்கு இந்த சாஃப்ட்வேர்.